Hi friends, welcome back. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு ப்ராடக்ட் உடைய அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இதை வந்து பார்த்துருப்பீங்க, வாங்கலாமா வேண்டாமா, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்பீங்க. நானுமே ரொம்ப நாளாக யோசிச்சு லாஸ்ட்டாக ஃபைனலாக வாங்கியிருந்தேன். அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கும் போது என்ன மாதிரி யோசிச்சிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு ஒரு வீடியோவாச்சு இந்த மாதிரி அன்பாக்சிங் இல்லை ரிவ்யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணலான் இருக்கேன். அந்த வகையில் தான் நம்ம இன்னைக்கு இந்த ப்ராடக்ட்டுடைய அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். இப்போ வாங்க அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் பிராண்ட்லேருந்து ஒரு டின்னர் செட் தான் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய ஒரு டின்னர் செட் தான். டோட்டலாக 61 பொருள் இருக்கும். 6 மெம்பர் உங்கள் ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு இது ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 6லேருந்து அதாவது 5 பேர் இல்லை 4 பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலி கூட இது வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். அப் டு பார்த்தீங்கன்னா 6 மெம்பர் இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு இந்த டின்னர் செட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே 6 பீஸ் வந்து இது உள்ளே இருக்கும். இதில் நிறைய வேரியண்ட் இருக்குது. நான் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 61 பொருள் இருக்கக்கூடிய இந்த வேரியண்ட் தான். ஏன்னா இதுதான் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருள் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஒரு சிலதில் வந்து ஐஸ்கிரீம் கப் அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். அது வந்து நமக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது இல்லையா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன்னா டெய்லி யூஸ் ஆகக்கூடிய பொருள் எதில் இருக்கோ அந்த வேரியண்ட் வந்து சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது 2540 ரூபா. இப்போ தீபாவளி ஆஃபர்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி டைமிங்கில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸ்க்ரீன்ஷாட் முடிஞ்சு அட்டாச் பண்ணுறேன். நான் பார்த்த வரைக்குமே 2700 600 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஆஃபர் இருக்கிற போது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். எனக்கு எல்லாமே சேஃபாக தான் ரீச் ஆகிருந்துச்சு. எல்லாத்துக்கும் தனித்தனியாக பேக் பண்ணி பபிள் ட்ராப் பண்ணி சென்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு என்னென்ன பொருள் இருக்குது, எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. எல்லாமே தனித்தனியாக கவர் போட்டு நீட்டாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒவ்வொன்றா என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிட்டே வரேன் பாருங்கள். ஃபாஸ்ட் இந்த பெரிய பிளேட் தான் இதில் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், மெயினாக சாப்பிட்றதுக்கு பொதுவாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பெரிய பிளேட் தான், நல்ல அகலமாக இருக்குது. இது உள்ள நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த பூ டிசைன் வந்து எல்லா பொருளுமே இருக்குது. ஸ்பூன், டம்ளர் எல்லாத்துலேயுமே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் பிரிண்ட் தான், யூஸ் பண்ண போகாது. லேசர் பிரிண்ட் அப்படின்ற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபினிஷிங் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது. அழகாக எல்லாமே அந்த மடிப்பு எல்லாமே கரெக்டாக மடிச்சிருக்காங்க. இதோடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த டின்னர் செட் பொறுத்த வரைக்கும் இந்த பிளேட் மட்டும் கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது. மற்றது கம்பேர் பண்ணும்போது வெயிட் கம்மியாக இருக்குது. மற்ற பொருள் எல்லாமே நல்லா வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே 6 பீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெரிய பிளேட் பார்த்திங்கன்னா 6 இருக்குது. இதை விட சின்ன பிளேட் வந்து 6 இருக்குது. இப்போ அடுத்தது அது காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா அதை விட சின்னது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம டின்னர்லாம் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டி பிளேட் தான். ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, மீடியம் சைஸில் இருக்குது. இது வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாவது டிஃபான் இல்லை டின்னர் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இதோடைய சைஸ் என்ன இருக்குது, முன்னாடி பார்த்ததை விட எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு சின்னதாக இருக்குது. இதுலேயுமே பார்த்திங்கன்னா 6 பீஸ் இருக்குது. சேம் டிசைன் தான், சைஸ் மட்டும் சின்னது. அடுத்ததான் இதை விட சின்ன பிளேட் வந்து ஒரு 6 வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம ஸ்நாக்ஸ் ஏதாவது சர்வ் பண்ணுறதுக்கு, அதாவது சைடிஷ் அப்பளம் ஏதாவது சைடிஷ் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளேட்டும் பார்த்திங்கன்னா 6 இருக்குது. இதுலேயுமே பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே நடுவில் இந்த டிசைன் வந்து பதிச்சிருக்காங்க. இது வந்து நமக்கு பிளேட் மாதிரியும் தெரியுது, பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பவுல் மாதிரியும் தெரியுது. டிசைன் நல்லாயிருக்கு. இந்த டின்னர் செட் பொறுத்த வரைக்கும் இந்த பிளேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பெரிய பிளேட் வந்து 6 இருக்குது. அதை விட சின்ன பிளேட் வந்து 6 இருக்குது. அதை விட சின்னது இது வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. டோட்டலாக 18 பிளேட் வந்து இருக்குது. ஸோ நம்ம 6 பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலியில் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்து பவுல் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு வந்து 6 பீஸ் இருக்குது, சின்னது வந்து 6 பீஸ் இருக்குது. பெருசு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 கை நம்ம சேர்க்கும் போது வரக்கூடிய சைஸ் தான். குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா வெயிட்டாக சூப்பராக இருக்குது. டிசைனும் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே அந்த பூ வந்து பதிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இதுதான் நம்மளோட இது அப்படின்றது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா வெயிட்டாக இருக்குது. இது நம்ம சட்னி இல்லை சாம்பார், ஸ்நாக்ஸ் ஏதாவது சர்வ் பண்ணுறதுக்கு, ஸ்வீட்ஸ் ஏதாவது சர்வ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 6 பீஸ் இருக்குது. அதை விட சின்ன பவுல் வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா 6 பீஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு இதோட ஃபினிஷிங் பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இதுவும் நல்லா வெயிட்டாக இருக்குது. அடுத்து கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 பீஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயுமே அந்த பூ வந்து பதிச்சிருக்காங்க பாருங்கள். டிசைன் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நீட்டாக இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த கிளாஸ் பார்க்கும் போதே. இந்த பக்கமும் டிசைன் வந்து போட்டிருக்காங்க, இந்த பக்கமும் போட்டிருக்காங்க. முன்னாடி வந்து ரொம்ப ஷார்ப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே லைட்டாக மடிச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு நேரில் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ நமக்கு கிழிக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது, அதனால நீட்டாக வந்து மடிச்சிருக்காங்க. ஃபினிஷிங் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 பீஸ் வந்து இருக்குது. அடுத்து இந்த ஸ்பூன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிறதுல இந்த ஸ்பூன் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு, அதே டைமில் நல்லா வெயிட்டாக இருக்கும். நீங்கள் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது திக்னஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு ஸ்பூனே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வெயிட்டாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த பூ டிசைன் வந்து பதிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பீஸ் இருக்குது. இதுதான் பெரிய ஸ்பூன். அதை விட சின்ன ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பீஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி அதே டிசைன் தான், பட் சைஸ் மட்டும் சின்னது. நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இது பெருசு, இது சின்னது. இதில் வந்து 6 பீஸ் இருக்குது, சேம் டிசைன்ஸ். அதே மாதிரி கீழே பூ வந்து பார்த்தீங்கன்னா பதிச்சிருக்காங்க. அடுத்து ஃபோக் வந்து பார்த்தீங்கன்னா 6 பீஸ் இருக்குது. இதுவும் நல்லா வெயிட்டாக பண்ணியிருக்காங்க. சைடில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் கீழே டிசைன் வந்து இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 சைஸில் இல்லை, ஒரே ஒரு சைஸில் மட்டும் 6 பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பூன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பெருசில் 6, சின்னதில் 6 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 பீஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்பூன் இந்த ஃபோக்லாம் சேர்த்து ஒரு 18 பீஸ் வந்து கணக்கு வருது. அடுத்து இந்த 3 பவுல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம வந்து சாப்பாடு, சாம்பார், ரசம் ஏதாவது சர்வ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு செட்டு தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மூடியோடு வருது. ஒவ்வொன்றுத்துக்கு தனித்தனியாக மூடி, அதே மாதிரி அதில் கைப்பிடி வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே இதோடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. டிசைன் பொறுத்த வரைக்குமே குவாலிட்டி பொறுத்த வரைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீழே வந்து அழகாக மடிச்சிருக்காங்க, நல்லா வெயிட்டாக இருக்குது. பூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பதிச்சிருக்காங்க. இதோடைய குவாலிட்டி, இதோடைய டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு தனியாகவே ஒவ்வொன்றுத்துக்கு தனியாக அட்டாச் பண்ணுற பாருங்கள். இந்த பவுல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெயிட்டாக பண்ணியிருக்காங்க. அடிப்பகுதி வந்து நல்லா கனமாக இருக்குது, மோல்டிங் பண்ண மாதிரி வந்து ஃபினிஷிங் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். ஷெல்ஃபில் எங்கேயாச்சும் நம்ம வைக்கும் போது ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் தனித்தனியாக மூடி வந்து வருது. பெருசு சின்னது 3 சைஸில் இருக்குது. இதில் நம்ம சாப்பாடு வந்து போட்டுக்க முடியாது. சாம்பார், ரசம், பொரியல் வந்து போட்டுக்கலாம். ஒரு 2 பேர் இருக்க ஃபேமிலிக்கு வந்து சாப்பாடு, சாம்பார், ரசம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். குவாலிட்டி பொறுத்த வரைக்கும், டிசைன் பொறுத்த வரைக்கும் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு 3 கரண்டி ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே இதோடைய குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் மற்றது கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்குது, உங்களுக்கு வளைச்சா கூட வளையாது, அந்த அளவுக்கு நல்லா வெயிட்டாக பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் திக்னஸே இவ்வளோ நல்லா கனமாக கொடுத்துருக்காங்க. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுலையுமே இந்த பூ டிசைன் இங்கே வந்து பதிச்சிருக்காங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பட் என்னென்னா ஹேண்டில் வந்து சைஸ் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. இது நம்ம சர்வ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லாங்காக நம்ம ஏதாவது வறுக்கிறோம் அப்படின்லாம் பண்ணும்போது யூஸ் பண்ண முடியாது. பட் ஏதாவது நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு இல்லை சர்வ் பண்ணுறதுக்கு இந்த 3 கரண்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. மேபி இன்னும் பெருசாக இருந்தால் நம்ம குக் பண்ணும் போது கூட யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இதில் இந்த மாதிரி டிசைன் ஒன்று இருக்குது. பொரியல் இல்லை சாப்பாடுலாம் போடுறதுக்கு ஒரு பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல கனமாக குவாலிட்டியாக இருக்குது. அடுத்து இந்த மாதிரி ஒரு பீஸ். டோட்டலாக 3 கரண்டி வந்து இதில் வருது. அடுத்து இந்த ஒரு சர்விங் ட்ரே தான் ஃப்ரெண்ட்ஸ். கைப்பிடி வந்து கிடையாது, பிளெயினாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம டீ, காஃபி ஏதாவது கெஸ்ட் வரும்போது சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 10 டம்ளர் இது உள்ள வச்சு நம்ம கொடுத்துக்கலாம். அந்தளவுக்கு பெரிய பிளேட் தான். உங்களுக்கு வீடியோவில் சின்னதாக தெரியுது, பட் பெரிய பிளேட் தான், நல்லா வெயிட்டாக இருக்குது. கைப்பிடி கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், பட் பிளெயினாக இருக்குது. ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பில் இருக்குது.
இதுலேயுமே இந்த பூ வந்து சென்டரில் பதிச்சிருக்காங்க. நல்லா வெயிட்டாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 61 பொருள். டோட்டலாக எல்லாமே நமக்கு 6 பீஸ் வந்து கிடைக்குது. அந்த சர்விங் பவுல் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 பீஸ் கொடுத்துருக்காங்க. கரண்டி 3 இருக்குது. பெரிய ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சேர்த்து நமக்கு 2500 வருது. இந்த ப்ரைஸ்க்கு இது வந்து வேர்த்தான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வேர்த் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் இருக்கு இல்லையா, ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ரொம்ப லைட் வெயிட் அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாமே நல்லா வெயிட்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பூ இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து செல்ஃப் பிரிண்ட்டாக போட்டிருக்காங்க. அதை நம்ம யூஸ் பண்ண போகாது, அப்படியே தான் இருக்கும். இந்த பூ போட்ட இந்த மாதிரி பிரிண்ட் போட்டது நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ரேட் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் கடையில் கவனிச்சிங்கன்னா தெரியும், இதை மட்டும் ரேட் வந்து அதிகமாக சொல்லுவாங்க. இந்த பொருள் எல்லாமே சேர்த்து 2500 வரும்போது எனக்கு வந்து வேர்த்துன்னு தான் தோணுச்சு. நல்ல குவாலிட்டியாக வெயிட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு டின்னர் செட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ராடக்டோடைய அன்பாக்சிங் ரிவ்யூ அப்படிங்கிறதுனால வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிருக்கு. எல்லாமே நான் உங்களுக்கு தனித்தனியாக எடுத்து காமிச்சிருப்பேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஷாப்பிங் ஹால் கிடையாது. ஷாப்பிங் ஹாலாக இருந்தால் நம்ம கீழே இதுதான் அப்படின்னு சொல்லி வச்சு காமிச்சிட்ருக்கலாம். பட் இது வந்து அன்பாக்சிங் ரிவ்யூ அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தனித்தனியாக எடுத்து காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.